இன்றைக்கி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங் தானே கேட்குறீங்க? இருக்குது, சம்பவம் இருக்குது. காரணம், இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ரைட் சைடில் மேலே ஃபிலிம் மேக்கருங்கிற வாட்டர் மார்க் பாருங்கள். இப்போது அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த வாட்டர் மார்க்கோடு தான் வீடியோஸ் எல்லாமே வரும். நம்ம எடிட் பண்ணுற வீடியோஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணது இது. என்னோடய பென்ட்ரைவில் இதை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்லோட் பண்ணுறதுக்காக. அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு இது கிடச்சி இந்த வீடியோவை இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் இன்னொன்று ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, இதுதான் மெயின். இந்த ஆர்கனைசர்லாம் நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது எப்படி இருக்குது அந்த ஆர்கனைசர்லாங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் காட்டுறேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறத விட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது தான் இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே இப்போ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வாங்க இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். இது என்ன பாக்ஸுங்கிறது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னர் வேர்லாம் வரும்ல, அந்த பாக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆர்கனைசர் செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, அந்த மேலே உள்ள அந்த ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி என்கிட்ட இருந்த கலர்ஃபுல் ஷீட்டை நான் கம் வச்சு இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். பாக்ஸ் மூடியில் வியர்டாக இருந்துச்சு இமேஜஸ்ஸு, அதனால கலர்ஃபுல் ஷீட்டை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பாக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஏன் நான் கலர்ஃபுல் ஷீட் ஒட்டணுங்கிறது எனக்கே இப்போ டவுட்டாக தான் இருக்குது. இது தேவையில்லாத அணி தான், ஆனால் அப்போ ஏதோ தோணியிருக்கு, செஞ்சுருக்கிறேன். பார்ப்போம் இன்னும் என்னென்ன தேவையில்லாத அணிகள்லாம் செஞ்சுருக்கேன்னு. நீ செய்கிறது ஃபுல்லாக தேவையில்லாத அணி தான் சொல்கிறீங்களா? பாக்ஸ் மூடியில் வைலட் கலர் ஷீட் ஒட்டியிருக்கிறதுனால பாக்ஸில் லைட் வைலட்டில் ஷீட் ஒட்டியிருக்கேன். ஓகே தான், கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குது பார்க்க. ஆனால் இந்த செல்லோ டேப்பை இந்த ஃப்ரண்ட்டில் எதுக்காக ஒட்டுனங்கிறது இதுவரையும் எனக்கு புரியலை. பார்ப்போம் எதுக்காக ஒட்டியிருப்பேன்ட்டு. என் வீடியோவை பார்த்துட்டு வேறு யாராவது கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ நானே கமெண்ட் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. பாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஐ திங்க் இது இன்விடேஷன் கார்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் அளவுக்கு கட் பண்ணி அந்த பாக்ஸில் அப்படியே ஃபிட் பண்ணிக்கிட்டேன். 3 பாக்ஸ் எடுத்துருந்தேன். 3 பாக்ஸ்லேயே கலர்ஃபுல் ஷீட் ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பின்னை வச்சு இந்த மணியையும் வச்சு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தான் இனி அடுத்து வரதில் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பின்னுன்னா, இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போது நம்ம ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த பின்னை இந்த பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணியாச்சு. பாக்ஸ் உள்ள பின்னை இன்சர்ட் பண்ணோன்னே வேலை முடியல. சப்போஸ் நம்ம எதையாவது எடுக்கும் போது அது விரலில் ஏதாவது குத்தி விட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இந்த மணியை வச்சு அதில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ புரியுது, அப்போ புரியல, இப்போ புரியுது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த 3 பாக்ஸ்லையும் அழகாக ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த பின்னை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதில் நம்ம என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம், இந்த பாக்ஸ் உள்ளார என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது என்ன புது ஐட்டம்னு பார்த்தா, ஷர்ட்லாம் வரும்போது நமக்கு வரோம்ல, அப்படி இல்லைன்னா சாரீஸ், குர்த்திஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் வரும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறேன். நெக்லஸ் ஆர்கனைசர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். தோடு நெக்லஸ் எல்லாம் ஒன்றாவே ஒரே பாக்ஸ்லேயே இருக்கிற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம நெக்லஸ் தனியாக தோடு தனியாக காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்க தேவையில்லை. அது பாட்டு அழகாக செட்டாக அம்சமாக உட்காந்துரும்.
நம்ம தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். கிட்டத்தட்ட நான் 5 வருஷமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்டோன் நெக்லஸ். இது மற்ற செட்டோடு வைக்கும்போது இந்த ஸ்டோன்லாம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தனியாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கேன். இது இன்னொரு ஸ்டோன் நெக்லஸ். இப்போது இதுக்கு அழகாக நான் ரெடி பண்ணிட்டேன். வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருளை வச்சு சூப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இது இப்படியே இருக்காங்கிறது தான் மெயினே. அதை தான் லாஸ்ட்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னொரு ஆர்கனைசரும் செய்ய போகிறேன். இது பசங்களுக்கு டாய்ஸ் வந்த ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸை கவர் பண்ணி கலர்ஃபுல் ஷீட் வச்சு கவர் பண்ணி இதையும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் ஷீட்டை கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஷீட்டை ஓரத்தெல்லாம் கட் பண்ணி மேலே அந்த பாக்ஸோட மூடி மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கலர்ஃபுல்லாக உள்ள அந்த 3 பாக்ஸை விட இந்த பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் ஒரு அழகான நெக்லஸ் ஆர்கனைசராக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் அப்போலாம் நாப்டாலில் வாங்கினது இந்த நெக்லஸ் செட்லாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பேங்கிள்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பேங்கிள்ஸு, ப்ரேஸ்லெட்டு அதெல்லாம் கூட இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு இனிமேட்டு தான் வரப்போகுது. பாருங்கள் எப்படி இருக்குது. ஆண்டி பிடிக்கிடுச்சு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த பின்னெலாம் பிடுங்கிட்டு வந்துடுச்சு எடுத்துட்டு. பாக்ஸு அந்தளவுக்கு ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு சொன்னால் நம்பவே முடியாது. அந்த நெக்லஸும் அப்படி அதே ஃபிட்டோடே இருக்குது. இதுவும் பாருங்கள், இந்த 3 முடிச்சு அந்த டைம்லலாம் வாங்கின நெக்லஸ் இது. அந்த நெத்தி சுட்டிலாம் பாருங்களேன், சீமா அவங்களாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு வாங்கினோம். ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருக்குது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அந்த மாதிரி தான் இருக்குது. கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட மாறல. இந்த கீழே ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங் மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கலர் பாக்ஸ். ப்ளூ கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ மோசமாக போயிடுச்சுன்ட்டு. அதாவது அந்த க்ளூலாம் ஸ்டிக் பண்ணி ஒட்டின இடத்துல அந்த க்ளூ அந்த இது தான் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. உள்ளார எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்லஸ் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதோட பேக் செயின் எடுத்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி நல்லா சேஃபாகவே இருக்குது. நாப்டாலில் வாங்கினதெல்லாம் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம. இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைசர் வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணதுனால தான் இந்த நெக்லஸ்லாம் ஓரளவு சேஃபாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த 5 வருஷத்தில் இந்த பாக்ஸ் எதுவும் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு சொல்லவா? இந்த பாக்ஸை 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெட்ஷீட்டில் வச்சு நான் வீடியோ எடுத்தேன். இப்போயும் இதே பெட்ஷீட்டில் வச்சு வீடியோ எடுக்கிறேன். இந்த பெட்ஷீட்டோட குவாலிட்டியும் எதுவுமே டேமேஜ் ஆகலை, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. சூப்பர் தானே? எந்த பொருளுமே நம்ம வச்சுருக்கிற பக்குவத்துலேயும் இருக்குது, சூப்பர் தான். அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற வீடியோஸ்க்கு போய் என்னோடய பழைய கிராஃப்ட்
இல்லைன்னா ஆர்கனைசர் இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.